சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிற இந்த விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்று வருகின்றனர். அதில் ஒருவனாக என்னுடைய கருத்துக்களை இம்மாமன்றத்தில் பதிவு செய்வதில் பெரு மகிழ்ச்சியடைகிறேன். இந்திய திருநாட்டிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசே அனைத்து நியாய விலை கடைகளையும் ஏற்று நடத்துகின்றது. வேறு பல மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட கடைகளை தனியாரே நடத்தி வருகின்றனர். இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கும் நமது அரசுக்கு இதை நடைமுறைப்படுத்துவதில் சில பிரச்சனைகள் உள்ளன. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குடும்ப அட்டைகள் இருந்தால்தான் கடையை நட்டம் இல்லாமல் நடத்த முடியும். அதே நேரத்தில் மிக அதிக அட்டைகள் இருந்தாலும் பல நடைமுறை சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதும் உண்மை. எனினும் எனது தொகுதி போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையை மட்டும் பார்க்காமல் பழங்குடி மக்கள் வாழும் பகுதி என்பதால் அதிகமாக கடைகளை திறக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக எனது தொகுதியில் மலை அடிவார பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. இது மலையை ஒட்டிய நகர்ப்புற மக்கள் மட்டுமல்லாது மலை மீது வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. எனவே அங்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதனை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கோரிக்கையை வைக்கும் இதே நேரத்தில் அங்கு கூடுதல் கட்டடங்கள் மற்றும் இதர வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனது தொகுதியில் அதிக மலைவாழ் மக்கள் வாழ்கின்றனர் என்று இந்த பேரவை நன்கு அறியும். தற்போது அங்கு வாழும் மக்கள் ஜாதி சான்று பெறுவதிலே காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி அந்த சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு விரைவில் ஜாதி சான்று கிடைக்க ஆவன செய்ய வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பத்திர பதிவுத்துறை தொடர்பாக மற்றொரு வேண்டுகோளை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கன்னியாகுமரி பகுதியில் உள்ள பதிவு அலுவலகம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். அந்த கட்டடம் மிக பழமையான சேதம் அடைந்த ஓட்டு கட்டடமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரவு நேரங்களிலே பறவைகள் அங்கே தஞ்சம் அடைகின்ற நிலை இருப்பதனால் அங்கு வைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்கள் சேதம் அடைவதோடு அலுவலகமும் அசுத்தம் ஆகிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டிலாவது அந்த கட்டிடத்திற்கு பதிலாக புதியதாக சார் பதிவாளர் அலுவலகம் ஒன்றை கட்டி தர வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை
சேகரன் கூட்டமைப்பிலிருந்து சேலம் திருவாளர்கள் முத்து கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நாங்கள் தங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் சில மருந்துகளின் பெயர்களை குறிப்பிட்டு உடனடியாக அனுப்பி வைக்கும்படியாக கேட்டு கொண்டிருந்தோம். ஒரு வாரத்துக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவை 3 மாதங்கள் கழித்து நேற்றுதான் கிடைக்க பெற்றன. தாங்கள் காலம் தாழ்த்தி மருந்துகளை அனுப்பியதால் எங்களுடைய வாடிக்கையாளர்களின் தேவையை உடனடியாக எங்களால் பூர்த்தி செய்ய இயலவில்லை. அந்த காரணத்தால் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்கள் பலரை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டியதாயிற்று. அது மட்டுமின்றி எங்களுக்கு இழப்பும் மிகுந்த சிரமமும் ஏற்பட்டது. ஆகவே இனி வருங்காலங்களில் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருந்து பொருட்களை அனுப்ப ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிற இந்த விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும்